என்ன சார், ஒரே பிஸியாக இருக்குங்க போல். ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதில்ல, நீங்களும் ஃபோன் பண்ணுறதில்ல. அவ்வளோதானா, மறந்துட்டீங்களா? இப்போ எதுக்கு மீரா நீங்கள் வந்த? நான் தான் ஃபோன் எடுக்கல, உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதில்ல. அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன்? உனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை. அப்படி சொன்னால் போக வேண்டியதானே? சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், பேசாமல் போ. ஆ, எப்படி? நீங்கள் சொன்னோன்னே நாங்கள் போயிடணுமா? நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்க பின்னாடியே வரணும், வேணான்னு சொன்னால் விட்டுட்டு போயிடணும். அது இல்லை மீரா, நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கவே. மனுஷன் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன் பக்கம் மட்டும்தான் பார்ப்பியா? நீ இப்போ எதுக்கு வந்த? என்னை எங்கே போனாலும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? ஆமாம், இருக்க விட மாட்டேன். என் நிம்மதியை மட்டும் போக வச்சுட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருந்துருவீங்களா? அதனால தான் உங்கள் நிம்மதியும் போக்கலான்னு வந்தேன். நீ என்ன காலேஜ் போகலையா? என்னை வம்புழுக்கிறதுக்குனே வேணும்னே வந்திருக்கியா காலையிலேயே? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டிங்களே மாமா. உங்களை வம்புழுக்கிறதுக்குன்னே வந்தேன். 2 நாளாக அழுது என் கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு. வந்தோடனே ஏன் இப்படி அழுத, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? 2 நாளாக அழுது இல்லை, அப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதானே? இப்போ மறுபடியும் எதுக்கு வந்த? ஹலோ, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்களே. நீங்கள் இப்படி பேசுனா நான் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும்னு நினச்சிங்களா? அந்த மீரா இல்லை, இது வேற மீரா. மீரா, சும்மா என்னை டென்ஷன் பண்ணாத சரியா? எனக்கு ஆல்ரெடி டென்ஷனில் தலைவலி தாங்க முடியல. தலைவலி தானே மாமா, அதெல்லாம் ஈஸியாக போயிடும். நான் போய் டீ வாங்கிட்டு வரட்டுமா? ஒன்றும் வேணாம், முதல்ல உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. போய் படிக்கிற வேலையை பாரு, படித்து வேலை பார்த்து உருப்படுற வேலையை பாரு. என்னை பிடிக்கலைங்கிறியே, அப்புறம் நான் காலேஜுக்கு போனால் உங்களுக்கு என்ன, போகலைன்னா உங்களுக்கு என்ன? உருப்படுறேன் இல்லை உருப்படாமல் எப்படியோ போயிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன மாமா வந்துச்சு? சரி போ, நீ படிக்காம போ. எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஆமாம், நீ எதுக்கு படிக்க போகிற? நீ தான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆக போகிற, நல்ல பணக்கார வீடு தானே. அதனால நீ படிக்கணும், வேலைக்கு போகணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ போம்மா, நீ போய் ஃப்ரீயாக இரு. என் உசுரை வந்து வாங்காத. காலையில் எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. எனக்குன்னே மாமா 1008 பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை நீங்கள், மற்ற பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் விட்டுட்டு தானே உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்களும். இவ்வளோ நாள் வராத பிரச்சனை இன்றைக்கி மட்டும் தலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்கோம் உங்களுக்கு. எதை சொன்னாலும் கேட்டு போடுறானே. என்னங்க மாமா, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, சொன்னீங்களா? தயவு செஞ்சு போறியா மீரா? நான் தான் சொல்லிட்டேன்ல, வேணா நமக்கு ஒத்து வராது, அது பின்னாடி ரொம்ப கஷ்டம், 2 பேருமே சிரமப்படுவோம்னு. இப்போ நீ முதல்ல இதுக்கு எதுக்கு வந்த? உன்னை யார் வர சொன்னது? சும்மா ஆஃபீஸ் திறந்துருந்தா நீ பாட்டுக்கு வந்துடுவியா? சும்மா அவன் இருக்கட்டேன்னு சொல்ல. உன்னை யார் முதல்ல வர சொன்னது? ஏன், யாரும் வர சொன்னாதான் வரணுமா? இவ்வளோ நாள் அப்படியே வந்து பார்த்தேன். இவ்வளோ நாள் இருந்தது வேற, இப்போ இருந்தது வேற. நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் ஏன் போக மாட்டேன்னு இப்படி அடம் பிடிக்கிற நீ? 2 நாள் அழுதுகிட்டு தானே இருந்த, இப்போ திடீர்னு உனக்கு என்ன ஞான உதயம் வந்து திரும்ப வந்திருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே, சத்தியமாக ஒன்றும் புரியல. கனவு எதுவும் கண்டியா? கனவு இல்லை மாமா, நிஜமாவா தான். எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா? பேசாமல் ஏதாச்சும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களை ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். என்னடி சொல்கிற? ஒரு முடிவில் தான் இருந்தேன், ஆனால் அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் அன்னைக்கு நேற்று கார்த்திக் அண்ணாவை பார்த்தனா, அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அம்மா தான் அப்படி பேசுனாங்களாமே. அம்மா குணம் தெரியும், அவங்க பேசுனதை சீரியஸாக நினச்சிக்கிட்டு என்ன வேணான்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க மாமா. அம்மா தான் லூசுத்தனமாக நம்மளை பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அன்றைக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, நல்லா பேசிகிட்டு இருந்தவன் திடீர்னு பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு. நேற்று அண்ணன் சொல்லவும் தான் புரிஞ்சிச்சு. அப்புறம்தான் நம்ம எதுக்கு அழுதுகிட்டு கிடக்கணும், அவன் அப்படி தான் சொல்லுவேன், அப்புறம் மாறிடுவேன்னு நான் பாட்டுக்கே கிளம்பி கெடுப்புட்டுன்னு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க. அதுக்கு என்னப்போ எங்கள் அண்ணன் கூட போய் சண்டை போடுறீங்களா? ஓ, இந்த பையப்புள்ள பார்த்த வேலை தானா? வேலையும் பார்த்துட்டு கமுக்கம்மா என்னோட சிரிச்சு பேசிக்கிட்டா இருக்கேன். வரட்டும், வச்சுக்கிறேன். அவன் சொல்கிறான்னு நீனு வரியா? என்ன மச்சான், தங்கச்சி ஏதோ திட்டுற மாதிரி காதில் விழுகுது. உனக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. வந்துட்டியா? நான் ஒன்றும் திட்டலடா, என்னை நினச்சி நொந்துக்கிட்டு இருந்தேன். இல்லைங்கண்ணா, பொய் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீ திட்டிக்கிட்டே இருங்க. எதுக்கு வந்த, யாரை கேட்டு வந்த, யார் உன்னை வர சொன்னதுன்னு 1008 கேள்வி. உங்களை வேற திட்டினாங்க தெரியுமா? எதுக்கு என்கிட்ட சொன்னீங்கன்னு நீங்களே கேளுங்க. நான் சொன்னால் கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் தான் இந்த அவங்களுக்கு சரியான ஆள். இல்லடா, அவள் கோபத்தில் ஏதோ சும்மா என்னை மாட்டி விடுமுக்கிறதா சொல்லறாடா. உனக்கு என்னடா நான் பயப்பட போகிறேன்? நீ பெரிய பெரிய ஆளா, உனக்கு பயப்படுறதுக்கு? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லிட்டு போகிறேன். இல்லையே மச்சான், நீ ஏதோ கத்திக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு என்னமோ சிஸ்டர் சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. உன்னை ஒரு வெளுத்தாதே நீ அடங்குவே.
இல்ல மச்சான், நான் கத்தலாம் இல்ல, பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா இவள்கிட்ட சொன்னேன்? சும்மாவே தைய தக்கன்னு குதிப்பா. இப்ப பாரு, நான் வந்து நிக்கிறா. ஏன்டா இப்படி பண்ற? அவன் நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு ஒரு புரியவே இல்லையா? என்னடா நல்லா இருக்கணும்னு பண்ற? உன்னை மனசுல வச்சுட்டு இன்னொருத்தனோட அவ வாழ்வாளா? அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா சொல்லு. காசு பணம் மட்டும் இருந்தா போதுமா? நீ என்ன அவ்வளோ மாதிரியே யோசிக்கிற? இல்ல மச்சான், பின்னால காசு பண்றதுனால லவ்க்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அது ரொம்ப கஷ்டம்டா. அதையும் யோசிச்சு பார்க்கணும்ல. அத்தை சொன்னது தப்பாவே இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டியதா தானே இருக்கு. பின்னாடி அதனால பிரச்சனை வந்தா 2 பேருக்குமே சங்கடம். பாருங்கண்ணா இப்படி தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுங்க. இல்லையா நான் பேசாமல் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போய் ஜம்முன்னு இருந்துக்கிறேன். ஏண்டி என்னை குத்துறதுலே நீ குறியா இருப்பியா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. சரிடா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இடம் வாங்கி நீ எப்போ வீடு கட்டி செட்டில் ஆகுறது அதானே? ஆமாம் மச்சான், இடம் இருந்தால் கூட கடனை வாங்கி லோனை போட்டு வீட்டை கட்டிட்டு மெதுவாக கட்டலாம். இடமும் இல்லைடா, அதுவும் வாங்க நீ வீடும் கட்டணும்னா ரொம்ப சிரமம் இல்லைடா. அது சரி, அதுவும் கரெக்டு தான். நீ சொல்கிறதும் கரெக்டு தானே. என்ன மீரா, அதையும் யோசிச்சு பார்க்கணும்ல நம்ம. என்னண்ணா நீங்களும் இப்போ அவங்களோட சேர்ந்துட்டு பேசுகிறீங்க. இப்போ என்ன நான் வேணாம் பிரிஞ்சு போன்னு சொல்கிறீங்களா? அதுக்குதே இப்போ என்னை வர சொன்னீங்களாண்ணா? ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்கன்னு தானே வந்தேன். நான் எவ்வளோ போல்ட்டாக பேசுகிறேன் பாருங்க. மனசுக்குள்ள எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் எல்லாம் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானேண்ணா. நீங்களும் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? மீரம்மா, நீனும் ஸ்வேதாவும் எனக்கு ஒரே மாதிரி சரியா? ஸ்வேதா வேற நீ வேற அப்படிலாம் இல்லை. என்னை நம்பி வந்திருக்கில்ல, இந்த அண்ணன் உனக்கு எப்போவுமே நல்லதான் பண்ணுவேன். அப்பா பேரில் ஒரு நிலம் சும்மா தான் கிடக்கு. இங்கே பக்கத்தில் தான், கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். அதை வேணா நான் எழுதி கொடுத்துறேன் அசோக்கு. அதில் வீட்டை கட்டிக்கிங்க. அதில் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, அவுட்டரில் இருக்குன்னு. என்ன மச்சான் சொல்கிற? நிஜமாவா சொல்கிற? இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும்டா. ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? சொந்தத்துக்குள்ளே கொடுத்தாலே அந்த பேச்சு அடி குத்துன்னு சண்டை வரும். இதில் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா உங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்கடா. அப்பா கூட ஒத்துக்குவாங்கன்னு வையி, உங்கள் அம்மா சுத்தமாடா. ஆமாங்கண்ணா எனக்கும் இது சரியாக வருமானு தோணலை. இதனால உங்கள் 2 பேருக்குலையும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. நீங்கள் 2 பேரும் எப்போவும் இதே மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும். நீங்களும் எனக்கு அண்ணனாக இருக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா வாடகைக்கு இருந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடமா வாங்க முடியாது. 2 பேரும் வேலைக்கு போய் லோன் போட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. என்ன 2 பேரும் பேசி முடிச்சிட்டிங்களா? என்னோட ஃப்ரெண்டு, என்னோட தங்கச்சி, அவங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரி, ஓசியாக வாங்க வேணாம். உங்களால் முடியிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா தானே, அவங்க எப்பவும் குதிக்கிறவங்க தான். அப்பா பார்த்து பேசிப்பாங்க. அந்த இடம் சும்மா தான் கிடக்கு, உங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அது விற்கணும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பா. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு. என்னடா ஓசியாகவும் நீ வாங்க வேணாம். கரெக்டு தான்டா. இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்குறது நல்லது. ஓகே தானே? வீட்டில் பேசிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன். நீ கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வீடு கட்டினா மெதுவாக கட்டிக்க, சரியா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என் வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. உண்மையாகவே நீங்கள் என் கூட பிறந்திருக்க கூடாதான்னு தோணுது. கூட பிறந்தா மட்டும்தான் தங்கச்சியாம்மா. நீனும் என்னோட தங்கச்சி தான். உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்ட காலம் வந்தா நீ உதவி செய்ய மாட்டியா? என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பாக என்னோட உயிரையே நான் கொடுப்பேன். உதவி செய்ய மாட்டேண்ணா. அப்புறம் என்னம்மா, இந்த அண்ணனுக்காக நீ ஏதாச்சும் ஒன்று செய்வேன். அப்போ தங்கச்சிக்காக நான் சும்மா கிடக்கிறத தரேன். அது சும்மாவா தரேன்? நீங்கள் அப்போ எப்போ வேணுமோ அப்போ காசு தர போறீங்க. காசு நான் கண்டிப்பாலாம் கேட்கல. உங்களுக்கு கில்ட்டி ஃபீல் வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களால் முடியும் போது தாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான், சரியா? நான் அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசிட்டு சொல்கிறேன். அம்மா அப்படி தான் குதிக்கும். அம்மா ஏதாச்சும் பேசினா நீ கண்டுக்காதடா. இல்லை மச்சான், அதெல்லாம் நான் கண்டுக்கலை. ஊர் உலகத்தில் ஃப்ரெண்டாக பழகிட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க தங்கச்சிக்காக. நீ இவ்வளவுக்கு செய்கிறீல்ல, இதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு. நீ மட்டும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், மித்திரா வரக்கூடாதுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப. எனக்கு அப்போதைக்கு புரியலை, ஆனால் இப்போ தான் புரியுது. சாதனை ரொம்ப நல்ல பொண்ணுடா. நானே புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ போய் சும்மா மீரா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்துக்காண்டி. இனிமேல் இதை பற்றி சண்டை போடக்கூடாது, சரியா? உங்கள் அத்தைக்கிட்ட போய் சொல்லு, இடம் கிடச்சிருச்சு, வீடு கட்ட போகிறோம், பூஜை போட வந்துருங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் தான் மச்சான். ஆமாங்கண்ணா, இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருங்க. சரி மச்சான். கார்த்திக் எவ்வளோ நல்ல மனசுன்னு பார்த்தியா மீரா?
ஆமாம்மாம்மா, ஒருத்தவங்க கஷ்ட காலம் வரும்போது தான் ஒருத்தவங்க குணத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்டு தான். கார்த்தி அண்ணாக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா? அண்ணான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக எனக்கு செய்யணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லவங்க இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்ம நினச்சதை விட நினைக்காதது எல்லாமே சந்தோஷமாக வந்து சேரும். நீங்கள் எதையும் போட்டு நினச்சிக்காதீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாடம் இது பண்ணாதே நல்லாயிருக்கும். என்னடி சொல்ற? நீங்கள் அம்மாட்ட பிடிக்காத மாதிரியே பண்ணுங்க. நம்ம பேசுனது அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுவும் கரெக்டு தான், கொடுத்துடலாம். ஆமா, ட்ரெஸ் எங்கடி வாங்கினேன்? அழகா இருக்கு. ட்ரெஸ் அழகா இருக்கா இல்லை நான் அழகா இருக்கேனா? எனக்கு என்னமோ ட்ரெஸ் தான் அழகா இருக்க மாதிரி தெரியுது. என்ன சொன்னீங்க இப்போ? நான் அழகா இருக்கானா ட்ரெஸ் அழகா இருக்கா? இல்ல மீரா, நீ தான் அழகா இருக்க. ஏதோ வாய் தவறி ட்ரெஸ்ன்னு வந்துருச்சு. உன்னாலதான் ட்ரெஸ்ஸுக்கே அழகு அப்படி சொல்ல வந்தேன். நீ தப்பா அதுவும் புரிஞ்சுக்காத. சரி வா, மாமா உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல, தப்பிச்சிங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னனால. பின்ன உசுரை காப்பாற்றணும்ல, உசுறு முக்கியம் இல்லை. என்ன நான் ஒன்றுமே அனுபவிக்கல, அதுக்குள்ளே செத்து போயிட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. ஆமாம் ஆமாம், இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சில்ல. இதை கேட்காம தான் 2 நாள் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. வாங்க போகலாம். மச்சான், சில பொண்ணுங்களுக்கு பின்னாலேயே திரியிறதுனால ரொம்ப அழகுன்னு நினப்பு, உலக அழகு நினச்சிக்கிட்டு திரியிறது. ஆனால் என்ன, நமக்கு தானே தெரியும் அவங்க பின்னாடி இந்த கலருக்காக ஒன்றும் திரியலைன்னு. எங்கே நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க? ஏதோ ஒரு டைம் தப்பு பண்ணா திரும்ப திரும்ப அதையே தான் குத்தி காட்டுறாங்க. யாரு நம்மளை திருந்த விடுறா? ஆமாடா, பொண்ணுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நல்லவே மாதிரியே நடிக்கிறாங்கல்ல, அவங்கள தான் பிடிக்கும். நம்ம எப்போச்சும் ஒரு தப்பு பண்ணுனா அதையே குத்தி குத்தி காட்டுவாங்க. ஆனால் நம்ம ஒரிஜினலாக தானே பண்ணுறோம். எல்லாரும் மாதிரி நடிக்கலைல்ல, அது எங்கே தெரிய போகுது? விடுறா, நீ வேணான்னா போயிட்டு போகிற. உன்னை மாதிரி நல்ல பையன் கிடைக்க அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அப்படிதான். பாத்தியாடி ஸ்வேதா, நீ வரவும் என்னம்மா பிட்டு போடுறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையனா, சொல்லி காமிக்கிறேன். நீ இதெல்லாம் பார்த்து மயங்கிறாத. ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. ஏண்டி, எனக்கு தெரியாதடி. அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். மறுபடியும் நானா ஏமாற மாட்டேன். ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க, ஓயாமல் ஏமாறுவாங்களா? நான் அந்த அளவுக்குலாம் முட்டாள் இல்லடி. அவன் என்னமோ பேசிட்டு போட்டோம், எனக்கு என்ன, அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லை. அவன் லட்சணமே எனக்கு தெரிஞ்சு போச்சே. மறுபடியும் அவனை போய் நம்புவேனாடி? இவனை மாதிரி ஒரு ஜென்மத்தை இனி என் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாதுடி. சரிடி, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. பஸ்ஸு வந்துடும், நீ பார்த்து ஏறி போயிடுறியா? சரிடி, நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். அப்புறம் மச்சான், அவன் மீனா போயிட்டாடா. ஸ்வேதா மட்டும் தான் தனியாக இருக்கா. தனியாக தான் இருக்கா, இருந்தாலும் நம்ப மாட்டேங்கிறாடே. என்னடா பேசுறது? என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லையடா. இல்லை, உனக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. போய் பசங்களை பாரு எப்படி பேசி மயக்கி பொண்ணை கவுக்குறாங்கன்னு. நீனுன்னே இருக்க, ஒரு தடவை மாட்டிக்கிட்ட. மறுபடியும் அதை எப்படியா சமாளித்து மறுபடியும் பேச பாருடானா. நீ பாட்டுக்கு எது வந்து அப்புறம் இந்த ஜென்மத்தில் உனக்கு ஸ்வேதா கிடைக்கவே மாட்டா. நீ அப்புறம் கனவுலே இருக்க வேண்டியதான். போகிறேன், அவள்கிட்ட எப்படியாச்சும் பேசி நீ நல்லவன்னு நம்ப வைக்கிற, சரியா? சரி மச்சான், ஏதோ பண்றேன். நீ பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டேன், எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. ஸ்வேதா, சொல்லு சந்தோஷ். என்ன என் மேல கோவம்லாம் எதுவும் இல்லைல்ல? அச்சோ, உன் மேல எதுக்கு நான் கோவப்பட போறேன்? நமக்கு பிடிச்சவங்க உரிமையானவங்க மேல கோபம் வரும். உன் மேல எதுக்கு எனக்கு கோவம் வரணும்? நீ என்ன கேடு கெட்டவனாச்சே. யாரை எப்படி இது நல்ல பழிவங்களான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருப்ப. உன்னை பத்திலாம் என் மைண்ட்ல நான் யோசிக்கவே இல்லை. உன் மைண்ட்ல நீ எல்லாம் வச்சுக்கவே இல்லை. உன்னை பார்த்தா ஓ இப்படி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு தோணும், அவ்வளோதான். மற்றபடிலாம் என் நினப்பிலாம் நீ இல்லவே இல்லை. சும்மா நீ மறுபடியும் என்கிட்ட பேசி மறுபடியும் ஏதாச்சும் திட்டத்தனம் பண்ணலாம்னு நினைக்காத. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அன்னைக்கு பண்ணதுக்கே நீ சப்புன்னு விட்டுருக்கணும், பாவம்னு விட்டேன். மறுபடியும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல ஸ்வேதா, ஏதோ ஒரு டைம் 2 டைம் தப்பு நடந்துருச்சு, அதுக்கு போய். எனக்கும் விவரம் தெரியும், யார் எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். அது கூட புரியாத முட்டாள் இல்லை, ஓகேவா? தம்பி என்ன ஸ்வேதாட்ட பேசிகிட்டு இருக்கேன்? ஸ்வேதாவை எப்படி இவனுக்கு தெரியும்? நம்மக்கிட்டே மூடி மறைச்சிருக்கானா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். இங்கே பார் சந்தோஷ், மறுபடியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வராத, சரியா? அன்னைக்குள்ள நின்ன பாரு, அதையும் தப்பு. மறுபடியும் என்ன சொன்னாலும் இவ ஏமாற மாட்டா போலயே. நம்ம குணம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் மனசை மாற்றிக்கணுமா? அப்படிலாம் மாற்றுற கேரக்டர்னா ஸ்வேதா வேணும்னா எனக்கு வேணும். அவள் என்ன பெரிய இவளா? ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேண்ணா. அக்கா, நீ என்னக்கா இங்கே வந்துற? எப்போ வந்த? நீ அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, அப்போவே வந்துட்டேன். ஆமாம், அவள் யார்? அவளை எப்படி உனக்கு தெரியும்? ஸ்வேதாவை தெரியும் என்று நீ சொல்லவே இல்லையே. ஸ்வேதாவை உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படிக்கா தெரியும்? ஸ்வேதா கார்த்தியோட தங்கச்சிடா. என்னக்கா சொல்ற?
கார்த்தி தங்கச்சியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. அக்கா நான் சொன்னல பொண்ணு அது இதாக்கா. இங்க பாருக்கா, என்ன பண்ணாலும் என்கிட்ட பேச மாட்டேங்குதுக்கா. எப்படிதாக்கா கவுக்குறது? ஓ, மேடம் தானே அது. இருக்கும் திமிரு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அக்காட்ட சொல்லிட்டில்ல, விட்றா. அந்த குடும்பத்தை எப்படா பழி வாங்குறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா சரியாக சந்தர்ப்பம் வந்துருச்சு. கார்த்திக் தான் எனக்கு கிடைப்பாரான்னு தெரில, கிடைச்சதே ஆகணும். இல்லைன்னா வச்சுக்க, கண்டிப்பாக ஒன்றையாச்சும் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்டா. என்னக்கா சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நம்ம 2 பேரும் எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு நுழைஞ்சிடணுக்கா. கவலைப்படாதடா, அக்காட்ட சொல்லிட்டில்ல. இவ்வளோ நாள் அக்கா வேற யாரோ பண்ணு நினச்சிதான்டா இருந்தேன். ஸ்வேதான்னு தெரிஞ்சிருச்சுல, அக்கா இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆண்டி நம்ம பக்கம்தான், என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நான் ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி செட்டப் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிடட்டுமா? அக்கா இப்பவே கல்யாணம் எல்லாம் வேணாம்க்கா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. கரெக்ட் பண்ணி மட்டும் விடு, கொஞ்ச நாள் சுத்திட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம், உங்க பெரிய நல்லவங்க அப்படியே கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி சுற்றிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். இதில் ஏன்டா நீ வேற? உனக்கு என்ன இப்போ வேலை தானே? ஏதாச்சும் ஒரு வேலை தேடிக்க, சரியா? சரிக்கா, என்னமோ பண்ணுக்கா, எனக்கு ஸ்வேதா கிடைச்சா போதும். உனக்கு ஸ்வேதா வேணும், எனக்கு கார்த்திக் வேணும். 2 பேரும் பிளான் பண்ணுறோம்டா. ஆமா, என்ன நீ இந்த பக்கம் வந்த? சும்மா தான்டா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வீட்டுக்கு யாக்கா வரமாட்டேங்கிற? இங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியல. அதை செய்யாத இதை செய்யாத, கரெக்ட் எதுக்கு வீட்டுக்கு வான்னு. அப்பப்பா எவ்வளோ ரூல்ஸ் போடுது. நீ வாட்டுக்கு நைஸ் நாப்பில் அங்கிட்டு போய் இருந்துக்கிட்டு, நான் அந்த மாதிரி போனதே தேவையில்லை. எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, நைஸ் நாப்பில் வீட்டையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன். அம்மா அப்படிதான்டா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பா குடிச்சிட்டு கிடப்பாரு, அம்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். விடு, வேலை கிடைச்சது எங்கிட்டாச்சும் மிஸ் ஆயிடலாம். சரிடா, நான் கிளம்புறேன். ஸ்வேதாவை எப்படி வலிக்கு கொண்டு வரதுன்னு தெரில, யோசிக்கலாம், சரியா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வா. இப்போதே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டியா, எனக்கு அதுவே போதும், எனக்கு சக்ஸஸ் ஆயிடும். இந்த அக்கா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும்டா. ஆண்டி, இந்த வந்துட்டார் கார்த்திக், என்னன்னு கேளுங்க. டேய் கார்த்தி, என்னடா ஆஃபீஸ் விட்டு இப்போ தான் வந்தது மறுபடியும் வெளியில் போயிட்டு வரேன். எங்கேடா போயிட்டு வர? அவனுக்கு 1000 ஜோலி இருக்கும், எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டு இருப்பானா? சரி விடுங்கப்பா, அம்மா தானே, கேட்டால் சொல்லிட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது? இல்லைப்பா, என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். வர்ற வெளியில் பூக்கடையே இல்லையா, சரி அவளை கொண்டாந்து விட்டுட்டு போய் வாங்கிட்டு வரலான்னே போய் வாங்கிட்டு வந்தேன். இதில் என்ன பிரச்சனை? பூ வாங்குறதுக்காக பெட்ரோல் போட்டுக்கிட்டு தனியாக செலவு பண்ணிக்கிட்டு போறியாக்கா? வர வெளியில் இருந்தால் வாங்கி கொடு, இல்லைன்னா நாளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே. இப்போ நைட்டில் பூ வைக்கலைன்னா என்ன? பூ வச்சுட்டு அவள் எங்கேயே போகிறா? ஆஃபீஸுக்கு தானே போகிறா. அப்போல்லாம் ஒன்று அலைஞ்சு எரிஞ்சு வாங்கி கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்தடி பேச்சு பேசுகிற? புதுசாக கல்யாணம் ஆனவங்க பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதில் என்ன இருக்குது? ஏன் நான் உனக்கு வாங்கி தந்தது இல்லையா? நீங்கள் வாங்கி தந்திருக்கீங்க, ஓகே. அதுவும் இதுவும் ஒன்றா? ஆமாம் ஆமாம், இவங்க அப்படியே என்ன சொல்கிறது, இளவரசி உங்களுக்கு வாங்கி தரலாம், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதுல்ல, அப்படி தானே? கார்த்தி நீ போட, இங்கே எந்த ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. பூ வாங்கி கொடுக்குறது கூட இவள்கிட்ட சொல்லிட்டு கொடுக்கணும் போல. நீ போ முதல்ல. இல்லைப்பா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ போ. என்ன ஆண்டி இது, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லையே. பூ வாங்கி கொடுக்குறதும் அது வாங்கி கொடுக்குறதும் பாசமாக தாங்குறதும் எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. எனக்கு மட்டும் என்ன நல்லாவா தெரியுது? எப்படியாச்சும் துரத்தி விடணும்னு பார்த்தோம், உள்ளே வந்துட்டா. என்ன பண்ணுறேன்னே தெரில. பூ தானே, விட்டு தள்ளு, பார்த்துக்கலாம். பூ ஆண்டி, பூ எப்படி மயக்கும்னு தெரியும்ல. இவ ஒருத்தி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், போடி முதல்ல. ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னங்க சார், இன்னைக்கு சொல்லாம பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். பூ வைக்கவும் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? அப்ப பூ வைக்காம அழகா இல்லையா? இல்லை செல்லம், எப்போவுமே நீ அழகு தான். பூ வைக்கவும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க, அப்படி சொன்னேன். அப்ப அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க போல. இல்லடி, தோணுச்சு, அலைஞ்சு தேடி வரும்போது வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். பார்த்தா என் நேரமா என்னன்னு தெரில, ஒரு கடை கூட இல்லை. சரி நீனு கூட இருக்கில்ல, உனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலான்னு மறுபடியும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என்ன, அல்வா தான் மிஸ்ஸிங். அல்வா கடைக்கு ரொம்ப தூரம் போகணும், நாளைக்கு வாங்கிட்டு வரேன். ஓ அப்படியா? இப்ப இது ரெண்டும் வாங்கிட்டு வர அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னடி இப்படி கேட்டுவிட்ட? புதுசாக கல்யாணம் ஆனவங்க அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு போனால் என்ன அர்த்தம்னு ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? இல்லையப்பா, எனக்கு தெரியாதேப்பா. நான் சின்ன பொண்ணு, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு விவரம் பத்தாதுல, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டா போச்சு. அப்புறம் மாமா உனக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கல, ஒரே ஒரு முத்தம் கூட. நான் உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன், நான் ஒன்றும் வாங்கிட்டு வர சொல்லலையே, அதெல்லாம் தர முடியாதுப்பா. ஆண்டி எவ்வளோ அலைச்சல் தெரியுமா? அலைஞ்சு ஆசையாக வாங்கிட்டு வந்தா தரமாட்டேன்னு சொல்கிற, என்னடி இது?
நான் தரமாட்டோம்னா தரமாட்டோம் தான், சொன்னது சொன்னதான். நீ இப்படி பண்ணின்னு வச்சுக்கவே அப்புறம் நாளைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் என்ன வாங்கி தர மாட்டீங்களா? இல்லை செல்லாம் வாங்கிட்டு வருவேன். பூ நிறைய ஒரு கூடை நிறைய வாங்கிட்டு வந்துட்டு அல்வா நிறைய வாங்கிட்டு வந்துட்டு நைட் ஃபுல்லாக உன்னை விடவே மாட்டேன். எப்படி வசதி? ஆசை தோஸ்து அப்பல்ல விட்டேன். நீங்கள் எதுக்கு வழி பண்ணுறீங்கன்னு தெரியும். இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்ததே வேற எதுக்கோ பிளான் பண்ணிதுன்னு எனக்கு தெரியும். அடி பாவி, அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நேரம் மிச்சம். எதையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சட்டு புட்டுன்னு லைட் அமர்த்த வேண்டியதான். அதெல்லாம் முடியாதுப்பா, நானும் அமர்த்திட மாட்டேன். லைட் இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எதுனாலும் ஓகே தான். போங்க கற்றுக்கிட்டு, நீங்கள் வேற வேற மாதிரி பேசுறீங்க, நான் உங்களோட பேச மாட்டேன். சூப்பர் டி, இதுதாண்டி எனக்கு வேணும். நீ என்கிட்ட இப்போ பேசவே தேவையில்லை, பேச்சுக்கே வேலை இல்லை. நீ பேசவே வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம். உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப மோசம் கார்த்திக். முன்னாடி புள்ள பூச்சி மாதிரி இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் புள்ள பூச்சி மாதிரி தாண்டி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை காட்டணும். சரி, லைட் அமர்த்தட்டுமா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வேணான்னு சொன்னால் விட்டுருவீங்களா? அது மாட்டேன். இருந்தாலும் ஒன்றை கேட்கறதுக்காக ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதுதானே. மாற்றிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். போங்க கார்த்திக், பக்கத்தால் இப்படி தான் பண்ணுவீங்க. வாடி செல்லக்குட்டி.